கர்த்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற பகுதியின் வழியாக 2 சாமுவேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, 2 சாமுவேல் புத்தகத்திலே 24 அதிகாரங்கள் உள்ளன. இதை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது பகுதி தாவீதினுடைய வெற்றிகள், 2வது தாவீதினுடைய வீழ்ச்சி அல்லது பாவம், 3வது தாவீதினுடைய வீழ்ச்சியினால் பாவத்தினால் வந்த விளைவுகள். இதுதான் இந்த 2 சாமுவேல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இதில் தாவீதினுடைய வரலாறு முழுவதுமாக இதில் காணப்படுகிறது. சரிங்க பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, இந்த முதலாவது பிரிவாகிய தாவீதின் வெற்றிகள் என்ற பகுதியிலே நான் சொன்னேன் 3 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். அதாவது தாவீதின் வெற்றிகள் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முதல் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் காணப்படுகிறது. இந்த தாவீதின் வெற்றிகள் பகுதியிலே முதல்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அழகாக இருக்கிறது. முதல் அரசியல் வெற்றிகள். இந்த அரசியல் வெற்றிகளை நீங்கள் என்ன செய்யலாம்னா 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்படி அவர் அரசியலிலே ஒரு அரசராக 2 நாட்டுக்கும் தலைவராக வந்தார் என்று சொல்லி அவருடைய அரசியல் வெற்றிகள் பற்றி காணப்படுகிறது. 2வதாக ஆவிக்குரிய வெற்றி. இந்த ஆவிக்குரிய வெற்றியை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். 3வது பிரிவாகிய படை வெற்றிகள், அதாவது பகைவர்களை அவர் வெற்றி கொள்ளுதல் என்ற அந்த படை வெற்றிகளை பற்றிய காரியங்களை நீங்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் 10வது அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. சரிங்க, இந்த முதலாவது பகுதியை நான் முதலாவது பகுதியாகிய அரசியல் வெற்றியை நாம் என்ன செய்து விட்டோம், பார்த்து முடித்து விட்டோம். அந்த அரசியல் வெற்றியிலே 2 பகுதிகளாக சொன்னேன். யூதாவாகிய அந்த எப்ரோனிலே அவருடைய அரசாட்சி, 2வது இஸ்ரவேலிலே அவர் அரசாட்சி என்ற 2 பிரிவுகளாக பிரித்து அதை நாம் விளக்கமாக பார்த்து விட்டோம். இன்றைய நாளிலே நாம் அவருடைய ஆவிக்குரிய வெற்றிகள் பற்றி பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வெற்றிகள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. எல்லோரும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வெற்றிகளை 2 சிறு பிரிவுகளாக அதை பிரிக்கலாம். முதல் பிரிவு என்னவென்றால் தேவனுடைய பெட்டியை, அதாவது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருதல். 2வது பார்த்தீர்கள் என்றால் தாவீதினுடைய உடன்படிக்கை, தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை என்றும் அதை நாம் சொல்லலாம். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இப்போ இந்த 2 பகுதிகளையுமே நாம் ஒவ்வொரு பகுதியாக பார்க்க போகிறோம். முதலாவது தேவனுடைய பெட்டி அல்லது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருதல். இந்த பகுதியை நீங்கள் 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 1 முதல் 23 வசனங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அதாவது 6ஆம் அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி தேவனுடைய பெட்டி கொண்டு வருகிறார்கள் என்று. பாருங்கள் பிரியமானவர்களே, தாவீது அரசராக ஆன பிறகு பார்த்தீர்கள் என்றால் அவர் முதலாவது செய்த ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால் உடன்படிக்கை பெட்டி, அதாவது தேவனுடைய பெட்டியை என்ன செய்கிறார் என்றால் அதை எடுத்து அவர் உரிய இடத்திலே வைக்க முற்படுகிறார் பிரியமானவர்கள். அந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய பெட்டி பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட சண்டையிட்ட பொழுது என்ன நடந்தது என்றால் இந்த பெலிஸ்தர் அனைவரும் நினைத்து கொண்டார்கள் இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது பார்த்தாலும் வெற்றி பெறுகிறார்கள், அதற்கு காரணம் இந்த உடன்படிக்கை பெட்டிதான், தேவனுடைய பெட்டிதான் என்று அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதை எடுத்து விட்டு சென்று விட்டால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். சென்ற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு சேதாரம், சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள், ஆடு மாடுகள் எல்லாரும் என்ன செய்தார்கள், மரித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்த பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஐயோ, இது இஸ்ரவேல் மக்களிடமே நாம் கொண்டு என்ன செய்து விடுவோம், இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சேர்த்து விடுவோம், இதனால் தான் நமக்கு எங்கு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வருகிறது என்று நினைத்தார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய பெட்டி இருந்தால் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறவில்லை. அவர்களும் தேவனுக்கு உண்மையானவர்களாக, தேவனையே அவர்கள் வணங்குகிறவர்களாக, அவருக்கு முழு மனதோடு அவருக்காக எல்லா காரியங்களும் செய்கிற மக்களாக இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால்
பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள், அந்த பெட்டியை மட்டும் கொண்டு போவதனாலே கர்த்தர் வருவதில்லை. கர்த்தர் அந்த வெளிப்பிரகாரமான காரியங்களில் மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவர் உள்ளேயும் நம்முடைய உள்ளத்திலும் அவரை குறித்ததான பயம், குறித்ததான மரியாதை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் பெலிஸ்தியர்கள் ஒரு பேலியாளின் பிள்ளைகளாக கர்த்தரை அறியாத மக்களாக இருந்ததினாலே அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை மட்டும் கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லா இடத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தது மிகவும் தவறான ஒரு காரியம். சரிங்களா? சரிங்க பிரியமானவர்களே, இப்போ எல்லாரும் பாருங்க, உடன்படிக்கை பெட்டி எப்படி தாவீது கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டிக் கொண்டு, அரசர் இப்ப என்ன செய்கிறார், தாவீது அரசர் 30,000 பேரை கூட கூட்டிக் கொண்டு செல்கிறார். எங்கே? அந்த கர்த்தருடைய பெட்டி இருந்ததான அபினதாபினுடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்கே என்ன செய்கிறார் பாருங்க, 2வது வசனத்திலே, கேருபீன்களின் நடுவே வசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற பொழுது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்த பொழுது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, அபினதாபோட வீட்டில் இருந்து என்ன கொண்டுட்டு வராங்க, தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதற்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு பிரியமானவர்களே. எப்படி அதை கொண்டு வர வேண்டும் என்று சட்டங்கள் இருந்தது. அந்த சட்டத்தின்படி அவர்கள் செய்யவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், இதை சுமை சுமக்கும்படியாக கோகாத் புத்திரருக்கு கர்த்தர் அந்த பணியை கொடுத்திருந்தார். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமூட்டுகளாகிய கலசங்களையும் முன் துரடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கு அடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசத்தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள். பாளையம் புறப்படும் பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அப்போ இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், கோகாத் புத்திரர் தான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குரிய காரியங்கள், உடன்படிக்கை பெட்டிக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் தான் சுமை சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் இவர்கள் வண்டியிலே வைத்து அது மேலே என்ன செஞ்சாங்க, உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டு அவங்க அதை தூக்கிட்டு போனாங்க. அதனால் அதில் பார்த்திங்கன்னா அது பரிசுத்தமானதுனால அதை வேறு யாரும் ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் தொடக்கூடாது. ஆனால் அது கீழே விழுகிற பொழுது ஊசா கை நீட்டி பிடித்ததுனாலே ஊசா என்ன செய்தார் என்றால் அவர் மரித்தார். ஏனென்றால் கர்த்தருடைய காரியத்திலே ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவருடைய காரியத்திலே ஏனோ தானோ என்று அவருக்கு பயப்படாமல் அது என்னவோ ஒரு பொருள், அதுக்கு எதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதற்கு எதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அதற்கு என்னத்தை சரியான விதத்தில் செய்ய வேண்டும் என்று இல்லாதபடிக்கு கர்த்தருடைய காரியங்களிலே மிகவும் பயபக்தி உள்ளவர்களாக காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அதற்காக இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் இவர்களோ ஏனோ தானோ என்று பரிசுத்தமாக இருந்தார்களோ இல்லையா, கர்த்தருக்கு பயந்தவர்களா பயப்படாதவர்களா ஒன்றும் தெரியாது. அந்த சூழ்நிலையிலே இது நடந்தது பிரியமானவர்களே. எனவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வசனத்தை உங்களோடு காட்ட விரும்புகிறேன். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை, தோல் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது. எனவே கோகாத் புத்திரன் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தவர்கள் செய்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் மிகவும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். அது ஊசாவும்
கவனமாக இருக்கவில்லை. எனவே அவர் என்ன செய்தார், அந்த இடத்திலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கப்புறமாக பார்த்துக்கொண்டால் மக்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதில்லை நாம் என்ன செய்கிறோம் என்றால் 4 சிறு பகுதிகளாக பிரிக்கிறோம். அதிலே 1 தேவனுடைய பெட்டியை தவறாக கொண்டு செல்லுதல் முதல்ல, அடுத்து சரியான இடத்திற்கு தேவனுடைய பெட்டியை கொண்டு செல்லுதல் 2வது, 3வது தேவனுடைய பெட்டி முன்பாக தாவீது ஆடி பாடுதல், 4வது மீகாள் தாவீதை அவமதித்தல். இந்த 4 காரியங்களே பார்க்க போகிறோம். 1 தேவனுடைய பெட்டியை தவறாக கொண்டு செல்லுதல், அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 1 to 11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அடுத்து 2வதாக சரியான இடத்திற்கு தேவனுடைய பெட்டியை கொண்டு செல்லுதல், 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும், பாருங்க, இதை உங்களுக்கு சொல்லலை, சொல்லிடுறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 7வது வசனத்தில் ஊசா மறுத்ததினாலே தாவீதுக்கு மனசு கழக்கமாயிருச்சு. அவர் என்ன செஞ்சார்னா, தாவீதுக்கு அன்றைய தினம் தாவீது, பாருங்க, அது 9வது வசனத்தில், தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்திற்கு கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அதனால தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் தாவீதுக்கு அந்த பயம் போய், சரி நான் என்ன செய்ய போறேன், தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தான். அப்புறம் என்ன நினச்சுன்னா, சரி இனிமேல் என்ன செய்யலாம், நம்ம தேவனுடைய பெட்டி தாவீது நகரத்திற்கே கொண்டு அங்கே வைக்க வேண்டும் என்று நினைத்தான். எனவே அவன் அது கொண்டு வருகிற பொழுது மிகவும் ஆட்டமும் பாட்டமுமாக, இப்பொழுது டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து நடனம் ஆடிக்கொண்டு இவன் சணல் நூல் ஏபோத்தை மட்டும் தரித்து கொண்டு அவன் ஆடிக்கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. இவ்வளவு நாள் யாரோ வீட்டில் இருந்தது, இப்போது தாவீது நகரத்திலே இது அழகாக வைக்கப்பட போகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அது கொண்டு வருகிற பொழுது அவர் என்ன செய்தார் என்றால் 2 முறை அவர் பலியிடுகிறார். பாருங்க, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்து ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா தாவீது மட்டுமில்லை, இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் நடனம் ஆடின பொழுது அதை மீகாள் என்ன செய்திருந்தால் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தாவீது இப்படிலாம் நடனம் ஆடுகிறாரே என்று சொல்லி அவளுக்கு அவரை மனதிலே அவமதித்தது மட்டுமல்ல, தாவீது நடனம் ஆடின பின்பு இறங்கி மக்கள்கிட்ட அவருடைய குடும்பத்தார் வீட்டார் அனைவரையும் கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்க முற்பட்டார். ஆசீர்வதிக்கிற பொழுது மீகாள் ஒரு வார்த்தை சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அது 19வது 20வது வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரர்களுடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்று கேவலமாக ஏளனமாக அவள் பேசுகிறாள். அப்பொழுது தாவீது அதற்கு பதில் சொல்லுகிறார். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதாவது சொல்கிறான், ஆண்டவர் முன்னாடி நான் நடனம் ஆடுகிறதுக்கு நான் வெட்கப்படவே மாட்டேன். என்னை அவர் தேர்ந்தெடுத்தார். என்னையே நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தேன், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனாக இருந்தேன். என்னை கர்த்தர் ஒரு பெரிய நாட்டிற்கே என்ன செய்திருக்கிறார், அரசனாக செய்திருக்கிறார். எனவே அவருக்கு முன்பாக அவருக்காக நான் இன்னும் நீசனமாக நான் என்னை எண்ணிக்கொண்டு அவருக்கு முன்பாக ஆடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனாலேயே அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்தார்னா பாருங்க, அதனால் சவுலின் குமாரத்தியாகி மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. நான் கணவரை அவமதிச்சதுனால, கணவரை அவதூறாக பேசினதுனால, பிரியமானவர்களே, அவள் மலடியாக இருந்தால், குழந்தையே இல்லாதவளாக கடைசி வரைக்கும் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர். எனவே நாம் தேவனுடைய மனிதர்களை
நாம் ஏதாவது பேசுவதற்கு முன்பாக அது தேவனுக்கு விரோதமான வார்த்தையாக இருக்கக்கூடுமே. தேவனுடைய கட்டளையின்படி அவர்கள் நடக்கிறார்கள். மேபி தேவனுடைய கட்டளையின்படி அவர் நடக்கிற பொழுது அதை நாம் குறை சொன்னால் அது நமக்கு என்னவாகும், சாபமாக இருக்குமே என்று சொல்லி நாம் பயப்பட வேண்டும். பிரியமானவர்கள், எதற்கோ நாம் பயப்படுகிறோம். ஆனால் முக்கியமாக தேவனுடைய மனிதர்களுக்கு எதிராக நாம் பேசுகிற பொழுது அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் யோசித்து தான் நம்ம பேச வேண்டும். பேசுகிறது சரியா தவறா என்று நினைத்து நாம் பேச வேண்டும். பிரியமானவர்கள், சரிங்க. இப்போ கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருகிற காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருதல் அதை நாம் பார்த்தோம். தேவனுடைய பெட்டியை தவறாக கொண்டு செல்வதில் பார்த்து விட்டோம். சரியான இடத்திற்கு தேவனுடைய பெட்டியை கொண்டு செல்கிற பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தாவீது நடனமாக ஆடி பாடினார் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக மீகாள் அவரை அவமதித்தாள் என்ற காரியத்தையும் பார்த்தோம். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் பாருங்க. முதலாவது என்னன்னா, முதல் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று தாவீது நினைக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார், அதை தடை செய்கிறார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நிலையான ஒரு வீட்டை கட்ட கர்த்தர் என்ன செய்கிறார், தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீது என்ன நினைக்கிறார், கர்த்தருக்கு வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் நினைக்கிறார், நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து தாவீது அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். சரிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம ஒரு பாயிண்டாக பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட கர்த்தர் தாவீதை தடை செய்கிறார். இதை 7ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1லிருந்து 3 வசனங்கள் 7ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும். கர்த்தர் ராஜாவை சுற்றி இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாரிய பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில், அப்போ ராஜாவுக்கு ஒரு ஆசை வருது. என்ன செய்கிறார், ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். இப்போ தாவீதுக்கு என்ன செய்தார், ஒரு அரசர் வீடு கட்டி கொடுத்தார் அல்லவா. அவர் ஒரு தீரு மன்னர். தீரு மன்னர் பேர் ஈராம். அவர் என்ன செய்தார், தாவீதுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்தார். ஏனென்றால் தாவீது பெரிய அரசராக மாறிவிட்டார் என்று அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். அப்பொழுது தாவீது சொல்கிறார், தாவீது மனத்தில் மிகவும் ஆசை, கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம், இப்பொழுது அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமே. இந்த தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கு வைப்பது, தேவனுடைய ஆலயத்திலே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றார். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றார். அப்படின்னு நீங்கள் செய்யுங்க அரசரே, உங்களுக்கு விருப்பமானது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இரவிலே தூங்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொப்பனத்திலே அவரோடு பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த வசனத்தில் 5வது வசனத்திலிருந்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின முதல் நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். அவங்க எங்கே போகிறாங்களோ, எகிப்து தேசத்துலேருந்து அப்படியே கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு செல்கிற பொழுது எங்கே போய் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் எங்கே இருக்கும், ஆண்டவர் தான் சொல்லுவார். அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய பெட்டி நிற்கும் பொழுது அவங்க எல்லாரும் அங்கேயே என்ன செய்வாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. திரும்ப கர்த்தருடைய பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் நடக்கிற பொழுது திரும்பவும் நடப்பார்கள். திரும்பவும் எங்கே இருக்கா, அப்படியே ஆண்டவருக்கு ஒரு நிலையான இடமே இல்லை. ஆசரிப்பு கூடாரம் ஒரு நடமாடும் ஆசரிப்பு கூடாரமாகவே இருந்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். முன்னாடி நான் அப்படி இருந்தேன். அப்போ சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலாகி என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி
ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். நியாயாதிபதிகள் காலத்தில் மக்கள் எவ்வளவு மோசமானவர்களாக நடந்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியும். ஏன்னா மற்ற மக்கள்கிட்ட இருந்து இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றையும் அவங்க கற்றுக்கொண்டார்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நிறைய பேர் இறந்தாங்க, அப்படி இப்படிலாம் ஆச்சு. அதான் ஆண்டவர் சொல்கிறார். மற்ற மக்களும் வந்து என்ன செஞ்சாங்க, நியாயாதிபதிகளின் காலத்தில் இவர்களை அரசாட்சி செய்தார்கள். எனவே தான் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்றால், அது மாதிரி நடக்காமல் இனி சிறுமைப்படாமலும் நீங்கள் இருக்கும்படியாக உங்களுக்கு ஒரு சரியான இடத்துல வந்து நான் நாட்டி இருக்கிறேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பரப்பனவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். அப்படின்னா ஒரு நிலையான ஒரு சந்ததியை கொடுப்பேன். தாவீதின் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அவர்களை வந்து என்ன செய்வேன், நித்தியமாக உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் இங்கே வீட்டை கட்டுவதென்றால் ஒரு ஃபேமிலி, அவருடைய குடும்பம், அவருடைய ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிரியமானவர்கள், அப்போ தாவீது ஆண்டவர் அவ்வளவாக நேசிக்கிறார். நீ எனக்கு கட்டணும்னு நினச்சிருக்க மகனே, ஆனால் நான் உனக்கு என்ன செய்வேன், வீட்டை கட்டுவேன் என்று அவர் போட்டி போட்டுட்டு அவர் சொல்கிறாரு. சரி பாருங்க, 12வது வசனத்தில் பாருங்க, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். உன்னோடு மட்டுமல்ல உன் குமாரனோடும் உடன்படிக்கை பண்ணுவேன். உன் குமாரர்களை என்ன செய்வேன், உன் குமாரன் என்ன செய்வேன், அவனுக்கு ஒரு நிலையான ராஜ்யத்தை கொடுப்பேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் வந்து நீ கட்டலை, நீ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் மறைமுகமாக சொல்கிறாரு, உன்னோட மகன் வருவான், அவன் எனக்காக என்ன செய்வான், ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் தவறு செய்தால் அவனை தண்டிப்பேன், கண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறான். ஆனால் அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஏதாவது தவறுகள் அவர்கள் வாழ்க்கையிலே செய்திருந்தார்கள் என்றால் சில நேரங்களிலே அவர் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் கர்த்தர் மன்னிக்கிறார். சில சமயங்களிலே அவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்காமல் இருந்தாலும் என்ன, அந்த தவறுடைய விளைவுகளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் என்ன செய்கிறார், நியாயம் தீர்த்து விடுகிறார். ஆனால் அவர்களுக்கு பரலோகத்தை அவர்களுக்கு நிராகரிப்பதில்லை, பரலோகத்தை அவர் கொடுக்கிறார். இந்த செய்கிற தவறுகளுக்கு அவர்கள் சில சமயத்தில் இங்கே அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், சில காரியங்களை என்ன விதைக்கிறாங்களோ அதை அறுத்துறாங்க. ஆனால் அவர்களுக்கு பரலோகத்திற்கு நீ செல்லாமல் நீ நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வது இல்லை. சவுலை பார்க்கிற பொழுது என்ன நடந்தது, சவுலிடமிருந்து ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய கிருபையை விலக்கி விட்டார். சவுல் தவறு செய்ததுனாலே அவரிடமிருந்து கிருபையை விலக்கி விட்டார். ஆனால் நான் அது போல உன் குமாரர்களிடமிருந்து என் கிருபையை விளக்க மாட்டேன். அவர்கள் தவறு செய்தால் நான் தண்டிப்பேன், அடிப்பேன், அவ்வளோதான். ஆனால் அவர்களை வந்து என்ன சொல்ல, கிருபையை அவர்கிட்ட விளக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுப்புத்தினுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். அப்படின்னா ஒரு தகப்பன் எப்படி சிக்ஷிக்கிறார், எப்படி தண்டிக்கிறார், அது போல ஒரு சில காரியங்களாலே அவனுக்கு என்ன செய்வேன், அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை திருத்துவேன் என்று சொல்கிறார். யாரை, இந்த மக்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், கிருபையை மட்டும் விளக்கவே மாட்டேன்னு சொல்கிறார். உன் வீடு உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார் என்று சொன்னான். இந்த காரியங்கள் தான் பிரியமானவர்களே தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. இதை வந்து டேவியானிக் கவனன் சொல்லுவாங்க. அதாவது தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. கர்த்தர் அது என்னது, தேவியானிக்கு, அது என்ன சினிமா நடிகை. ஆமா, தேவியானிக்கு, டேவிடிக் ஐசி பின்னாடி போடுறோம், ஐசி டேவிடெக். ஆமா, ஓடுது இல்லையா, கிட்ட போய் ஓடுதா,
எத்தனை நிமிஷம் இருக்கு? 27. ஓகே, பரவாயில்ல, சொல்ல தப்பு திருப்பி நான் அழிச்சிருவேன். அதை வந்து டேவிடிக், அதாவது ஆங்கிலத்திலே டேவிடிக் கவனன்ட் சொல்லுவாங்க. டேவிடிக் கவனன்ட்னா தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, தாவீதின் உடன்படிக்கை, கர்த்தர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. பிரியமானவர்களே, அதை கடைசியில் இருக்கிறத மட்டும் நான் வாசிக்கிறேன். உன் வீடும், உன்னோட வீடை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. செகண்டு, உன் ராஜ்யமும், இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் ராஜ்யத்தையும் ஆசீர்வதிப்பேன், அது என்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்று சொல்ல சொன்னார். இப்படியாக கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் தாவீது என்ன செய்கிறார்? ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப தாழ்மையோடு போய், ஏன் ஆண்டவரே நான் என்னையே வந்து ஆலயத்தை கட்ட வேணான்னு சொன்னீங்க, ஏன் நான் கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. அவன் என்ன சொல்கிறான்? ரொம்ப தப்பு ஆண்டவரே, என்னை ஒரு ராஜாவாக நீங்கள் ஏற்படுத்தினதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஆடுகள் பின்னாடி போயிட்டு இருந்தேன், என்னையே நீங்கள் உயர்த்துனீங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். அப்படி இருக்கிற பொழுது நீர் ஆண்டவர் எம்மாத்திரம் எனக்காக எனக்கூட உடன்படிக்கை பண்ணுறீங்களே, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறீங்களே, என்னோட சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறீங்களே என்று மனம் மகிழ்ந்து ஆண்டவரிடம் பேசுகிறார். பிரியமானவர்களே, அந்த வரியை நான் வாசிக்கப் போகிறேன். 18வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நம்ம வந்து ஒரு அரசராகவோ ஒரு பெரிய காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது அது நம்மால தான் ஆனது என்று நாம் பெருமை கொள்ளாதபடி அது கர்த்தர் நம்மை நடத்தி வந்தது. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் 1000 லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது நமக்கு இந்த தகுதியை கொடுத்திருக்கிறார், இந்த தாளந்தை கொடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரே. ஆண்டவரே, நீங்கள் என்னை பற்றி மட்டும் சொல்லலை, என்னோட சன் வந்து என்னோட மகன் என்ன செய்வான், அவன் அனைத்து கட்டுவான், அதுக்கப்புறம் உன்னுடைய தலைமுறையாக உன்னோட தலைமுறை நிலைச்சிருக்கும் அப்படின்ட்டு வெகு காலத்துக்கு பின்னாடி நடக்க போகிற காரியத்தை கூட ஆண்டவரே நீங்கள் மனுஷ முறைமையாக எனக்கு சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசினது என்று சொல்லி தாவீது சொல்கிறார். இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராய் ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர், உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்டதற்கும் உமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகி நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் என்று சொல்லி நிறைய வந்து பின்னாடி வசனங்களிலும் அவர் வந்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போ அவர் சொல்கிறார், என்னோட வீட்டை, என்னுடைய குடும்பத்தை, என் ஜெனரேஷனை கட்டுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவர், அது எப்பொழுதும் நீங்கள் நினச்சிக்கோங்க. என்னுடைய குமார்கள் தவறு செய்தார்கள் என்றாலும் நீங்கள் என்ன செய்கிறாதீங்க ஆண்டவரே, அதை விட்டுறாதீங்க அப்படின்ற பொருள்படும்படியாக அவர் சொல்லுகிறார். அப்படியே சேனைகளின் கர்த்தர் 25வது வசனம். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவை, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவேறப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தரலும். அப்படியே சேனையின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகி சேனையின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இப்பொழுதும் கர்த்தராய் ஆண்டவரே, நீரே தேவன்,
உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுடைய இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர். இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராக தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். நிறையா பேர் உடைய வீடுகளில் இந்த வசனம் இருக்கும் இல்லையா? என்ன வசனம்? உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அது மிகவும் ஒரு அருமையான வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை நம்ம வீட்டில் எழுதி வைத்திருப்பதனாலே மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாமும் தாவீதை போல மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பெருமையான காரியங்களையோ நான் தான் இப்படி வெற்றி பெற்றேன், நான் தான் என்னோட காரியம் தான் இப்படி செய்தது, நான் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது. எதிலையுமே செல்லாமல் இம்மட்டும் நடத்தி வந்தது கர்த்தருடைய கிருபை, என்னை தேர்ந்தெடுத்தது கர்த்தருடைய கிருபை, எனக்கு தாளந்துகளை கொடுத்தது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி நாமே கர்த்தருடைய பாதத்திலே நாம் தாழ்த்த வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்கள், எனக்கு அருமையான செய்தியை கேட்டீங்க. 6வது அதிகாரத்திலே நம் தேவனுடைய பெட்டி எவ்வளவு அழகாக சந்தோஷமாக தாவீதுடைய நகரத்திற்கு கொண்டு வந்தார், கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 7வது அவர் கொண்டு வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுகிறார். பிரியமானவர், இதை நம்ம பார்த்தோம். எனவே இன்றைய நாளிலே அதாவது ஆவிக்குரிய வெற்றியை நாம் இந்த நாளிலே தாவீதினுடைய ஆவிக்குரிய வெற்றியை பார்த்தோம். இப்படி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார், இப்படி கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி ஆவிக்குரிய ரீதியிலே அவருடைய வெற்றியை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்த வீடியோவிலே நாம் அவருடைய படை வெற்றிகள், அதாவது அவர் எதிரிகளை எப்படிலாம் வென்று அந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.